வெல்கம் டு இன்ட்ரோ டெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது CPS ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்பதை பற்றி தான். தமிழக அரசு ஊழியர்களில் 2003க்கு முன்னாடி இருக்கிறவங்க பென்ஷன் ஸ்கீமுக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க CPS ஸ்கீம்லையும் இருக்கிறாங்க. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்பதை தான் CPS சொல்லுவோம். நமக்கான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். CPS அக்கௌண்ட் ஸ்லிப்பை 2 மெத்தடில் சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஒன்று கூகுளில் ஆன்லைன் CPS ஸ்லிப் என்பதை டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு ட்ரெஷரி வெப்சைட் மூலமாகவும் போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ட்ரெஷரி என்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்தி இந்த CPS ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு எப்படி போகிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூகுள் சர்ச் பாக்ஸில் ட்ரெஷரி தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன். தமிழ்நாடு ட்ரெஷரி கூட டைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க்கே ட்ரெஷரிக்குரிய வெப்சைட் லிங்க் தான். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ட்ரெஷரிக்கான வெப்சைட்டும் அதுக்குரிய லிங்க்கும் இங்கே தெரியுது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெஷரி வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இந்த வெப்சைட்டில் என்னென்ன லிங்க் இருக்குது என்பதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ் நியூ என்ற மேலே ஒரு லிங்க் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வாட்ஸ் நியூ பேஜில் நிறைய யூஸ்ஃபுல்லான லிங்க் எல்லாமே இருக்கும். ஆஃப்லைன் பேரோலுக்குரிய சாஃப்ட்வேர் இங்கே இருக்கும். நமக்கு தேவையான CPS லிஸ்ட் எடுக்கிறதுக்கான வெப்சைட்டும் இங்கே இருக்கும். IFHRM-குரிய லிங்க்கும் சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா டவுன்லோட் CPS ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் என்ற லிங்கை கிளிக் பண்ணோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டேட்டா சென்டர் என்ற வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே தான் நம்ம லாகின் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்து ரெண்டாவது மெத்தட் ரொம்பவே சிம்பிளான மெத்தட். கூகுள் குரோமில் சர்ச்சில் ஆன்லைன் CPS ஸ்டேட்மெண்ட் என்பதை டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு வெப்சைட் அதுதான் வரும். இந்த வெப்சைட் நேமும் வெப்சைட் லிங்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேமுக்கு பதில் இவங்களே CPS நம்பர்னு கேட்குறாங்க. பாஸ்வேர்டுக்கு பதில் இவங்களே டேட் ஆஃப் பர்த்னு கேட்குறாங்க. ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கிறேன் நான். CPS நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் லாகின் ஆகிடுச்சு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைல் அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த CPS கூட நமக்கு தேவையான மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே அப்டேட் இருக்கும். அதை கொடுத்துட்டோன்னா அப்டேட் ஆகிடும். ரெண்டாவதாக அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். நடுவில் செலக்ட் இயர் இருக்குது. இயருக்கும் பக்கத்தில் ஏரோ இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இயருக்கு நீங்கள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு அந்த இயருக்கான ஸ்டேட்மெண்ட்டு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். எந்த மந்தில் CPS எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் பிடிச்சாங்க, அரியர் ஏதாவது பே பண்ணோமா, கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். மிஸ்ஸிங் கிரெடிட் டீட்டெயிலும் இதில் இருக்கும். இதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட் சைட் கார்னரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பிரிண்ட் எடுக்கக்கூடிய பட்டனும் இருக்குது. நீங்கள் தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்டர் இருந்ததுன்னா டேரெக்டாகவே இங்கேருந்து பிரிண்ட் கொடுத்து நீங்கள் ஹார்ட் காப்பி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பட்டனை கொடுத்த பிறகு சேவஸ் டைலாக் பாக்ஸ் வருது. இதில் உங்களோட ஃபைல் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் டவுன்லோட் என்ற பேஜில் சேவ் ஆகிடும். திரும்பவும் டேட்டா சென்டர் வெப்சைட்டுக்கு வந்துட்டு அலாட்மெண்ட் லெட்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கான அலாட்மெண்ட் லெட்டர் வரும். ஸ்டார்டிங்கில் CPS அலாட் பண்ண பிறகு ஒரு லெட்டர் வந்திருக்கும். அதோட காப்பி தான் இது. இதை நீங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். டாப் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பேக் பட்டனை கொடுத்து இந்த வெப் பேஜுக்கு திரும்ப வரேன். அடுத்ததாக மிஸ்ஸிங் கிரெடிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் வழியாக உங்களுடைய CPS ஏதாவது மிஸ்ஸிங் கிரெடிட் இருந்ததுன்னா இங்கேருந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஃபிக்ஸ் யுவர் DDO என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் உங்கள் CPS நம்பர் எந்த டிபார்ட்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு என்பதை இங்கே பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களோட டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும், அது வேறு மாதிரி இருந்ததுன்னா மேலே இருக்கிற ட்ரெஷரி என்ற ஆப்ஷனெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது DE கோட் கேட்குது. அதையும் நீங்கள் மாற்றி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை இங்கேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இந்த CPS ஸ்டேட்மெண்ட்டை மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இதே மெத்தட் தான். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா வெப்சைட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க.